Hi guys, welcome to Batman Coders. So in the video நம்ம என்ன பார்க்க போறோம்னா HTML னா என்ன, வெப் பேஜ்னா என்ன, HTML யூஸ் பண்ணி எப்படி வெப் பேஜ் கிரியேட் பண்றோம்ங்கறத பத்தி பார்ப்போம். Okay guys. So நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். So okay guys, HTML என்னன்னு பார்த்தோம்னா HTML ஒரு full form வந்து Hypertext Markup Language. இது எங்க யூஸ் பண்றோம் ப்ரோன்னு கேட்டிங்கனா நம்ம வெப் சர்வர்ஸ்ல எல்லா வெப் பேஜ்லயுமே பேசிக்கா இருக்க ஸ்ட்ரக்சர் இந்த HTML தான். இது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஸ்ட்ரக்சர். வெப் பேஜஸ்க்கு கிரியேட் பண்ண ஸ்ட்ரக்சர். நம்ம எக்ஸாம்பிள் சொன்னோம்னா நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற யூடியூப், இன்ஸ்டாகிராம், கூகுள், நம்ம க்ரோம் அந்த மாதிரி வெப் ப்ரௌசர்ஸ் யூஸ் பண்ணும்போது அதில் இருக்க பேசிக் ஃபார்மேட் எல்லாமே இந்த HTML தான் கைஸ். ஸோ ஃபஸ்ட்டு HTML ஒரு ஃபார்மேட்டில் எப்படி இருக்குன்னு பார்த்துப்போம். பேசிக் ஃபார்மேட். ஸோ இதுதான் கைஸ் HTML ஒரு பேசிக் ஃபார்மேட். ஸோ இதில் வந்து டாக் டைப் HTML இருக்குல்ல கைஸ், இதுதான் வந்து நம்ம HTML கோடோட பிகினிங் கோட், ஸ்டார்டிங் கோட். இது வந்து நம்ம டைப் ஆஃப் டாக்குமெண்ட் யூஸ் பண்ணோம்னு சொல்லுது. இங்கே வந்து HTML டாக்குமெண்ட் யூஸ் பண்ணுறவங்க வெப் ப்ரௌசர்ஸ்க்கு சொல்கிறதுக்காக இந்த டேக் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டாக் டைப் HTML எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா கைஸ், இந்த டேக் தான் வந்து வெப் ப்ரௌசர்ஸ்க்கு நம்ம என்ன மாதிரி ஃபைல் யூஸ் பண்ணியிருக்கோம், என்ன டாக்குமெண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம்னு சொல்லும். இங்கே வந்து டாக் டைப் HTMLங்கிறது HTML டாக்குமெண்ட் யூஸ் பண்ணியிருக்கோங்கிறது வெப் ப்ரௌசருக்கு சொல்லிடும். ஸோ வெப் ப்ரௌசர் இந்த HTML டாக்குமெண்ட் தெரிஞ்சதோடனே அதுக்கேற்ற மாதிரி அந்த பேஜ் டிஸ்பிளே பண்ணிக்கும் கைஸ். நெக்ஸ்ட் வந்து HTML டேக். இந்த டேக் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, இதுதான் கைஸ் வந்து நம்ம ஃபுல் கோடையுமே wrap பண்ணணும். அதாவது நம்ம வெப்பேஜ் வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் இங்கே தான் நம்ம கோட் ஸ்டார்ட் ஆகுது, வெப்பேஜ் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்காக இந்த HTML யூஸ் பண்ணுறோம் கைஸ். அதே மாதிரி ஸ்லாஷ் போட்டு HTML யூஸ் பண்ணும்போது இந்த டேக் க்ளோஸ் ஆகிடுது. இந்த ஸ்லாஷ் யூஸ் பண்ணி தான் நம்ம எல்லா டேக்குமே க்ளோஸ் பண்ணுவோம். மோஸ்ட் ஆஃப் த டேக்ஸுக்கு இந்த க்ளோசிங் டேக் இருக்கும், இந்த ஸ்லாஷ் போட்டு யூஸ் பண்ணுவோம். பட் சம் டேக்ஸ், இமேஜஸ் அது மாதிரி நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். அதெல்லாம் ஃபியூச்சரில் பார்த்துக்கலாம் கைஸ். ஸோ இந்த HTMLக்குள்ளே தான் நம்ம ஃபுல் கோடுமே wrap ஆகிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இந்த ஹெட் டேக். இந்த ஹெட் டேக் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, இந்த ஹெட் டேக்குள்ளே தான் நம்ம டைட்டில், ஸ்டைல், மெட்டாடேட்டா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யூஸ் பண்ணுவோம். நம்ம பேசிக்காக சொல்ல வந்தோன்னா ஒரு பாடின்னு வச்சிட்டோன்னா இந்த HTML தான் அதோட ஸ்கெலிட்டன். இதுதான் வந்து மெயினாக நம்ம ஃபுல் ஃபங்க்ஷனிங் எல்லாமே ஒர்க் ஆகிறதுக்கு ஒரு பில்டிங்க்கு தூண் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நெக்ஸ்ட் அதுக்குள்ளே இருக்க அந்த ஸ்டைல்ஸ் நான் சொன்னேன்ல கைஸ், ஸ்டைல்ஸ், டைட்டில், இதெல்லாம் வந்து டைட்டில்ங்கிறது நேம் மாதிரி. நம்ம ஹியூமனுக்கு ஒரு பாடி, ஒரு ஹியூமனுக்கு இருக்க நேம் மாதிரி வச்சுக்கோங்க. அவனோட பேர் தான் டைட்டில். ஸோ அந்த ஸ்டைல் வந்து பார்த்தோன்னா கைஸ் நம்ம HTML ஸ்கெலிட்டன்னு சொன்னோம்ல, அதே மாதிரி ஸ்டைல் வந்து CSSன்னு யூஸ் பண்ணுவோம். அது நம்ம ஃப்யூச்சரில் பார்ப்போம். அந்த CSS வந்து ஸ்டைல்ஸ்க்கு தான் யூஸ் பண்ணுவோம். அது வந்து நம்ம ஸ்கெலிட்டன் மேலே இருக்க ஒரு லேயர், அதாவது ஸ்கின், மசில் மாதிரி கொஞ்சம் நீட்டாக, கொஞ்சம் அட்ராக்டிவாக நம்ம வெப்பேஜ் காமிக்கிறதுக்காக அந்த ஸ்டைல்ஸ் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் இந்த பாடி. இந்த பாடிக்குள்ளே தான் கைஸ் நம்ம ஒரு மெயின் கோடிங்ஸ் எழுதுவோம். இதுக்குள்ளே தான் நம்ம டெக்ஸ்ட்டு, அதாவது வெப்பேஜில் யூஸ் பண்ண போகிற டெக்ஸ்ட், இமேஜஸ் எல்லாமே இதுக்குள்ளே தான் கைஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து ஒரு பேசிக் ஃபார்மேட் ஆஃப் HTML. ஸோ ஓகே ப்ரோ, இந்த மாதிரி நம்ம வெப்பேஜ்லாம் க்ரியேட் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி டூல்ஸ்லாம் வேணும் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓகே, நம்ம பேசிக்காக வந்து டெக்ஸ்ட் எடிட்டர் தேவை கைஸ். டெக்ஸ்ட் எடிட்டர்னால் இதில் தான் நம்ம கோடிங் எழுதுவோம். எக்ஸாம்பிள் வந்து நோட்பேட், VS கோட் இதெல்லாம் யூஸ் பண்ணலாம் கைஸ். அப்புறம் ப்ரௌசர் தேவை. க்ரோம், மைக்ரோசாஃப்ட் எட்ஜ், ஃபயர்ஃபாக்ஸ் எந்த ப்ரௌசர் இருந்தாலும் ஓகே. இது எல்லாத்துலேயுமே நம்ம HTML டாக்குமெண்ட்டை வெப்பேஜாக க்ரியேட் பண்ணி வியூ பண்ண முடியும். ஸோ ஓகே கைஸ், இந்த டூல்ஸில் வந்து ஃபஸ்ட் நோட்பேட் எப்படி யூஸ் பண்ணாங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். நோட்பேட் வந்து எல்லா சிஸ்டம்லையுமே பேசிக்காக இருக்க ஒரு ஆப் தான். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது நோட்பேடே ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு நியூ ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் நம்ம சேவ் பண்ணிக்கணும் கைஸ். சேவ் பண்ணும்போது நம்ம எப்படி சேவ் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு எங்கே ஒர்க் பண்ணுவீங்களோ அந்த ஒர்க் ஸ்பேஸை சூஸ் பண்ணிவிட்டு சேவ் பண்ணுற ஃபைலை வந்து .htmlங்கிற நேமில் சேவ் பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட் வீடியோனால ஃபஸ்ட் .html சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே கைஸ், இப்போ சேவ் பண்ணதுக்கப்புறம் நான் கோடிங் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அந்த கோடிங் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் இந்த VS கோட் டைப் பண்ணலாம். இதில் வந்து உங்களுக்கு எப்படி ரன் பண்ணுங்கிறத மட்டும் நான் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணி நியூ ஃபைல் க்ரியேட் பண்ணி சேவ் பண்ணிடுங்க. .htmlங்கிற நேமில் சேவ் பண்ணதுக்கப்புறம் இந்த கோடை நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணி அந்த வெப்பேஜை அந்த ஃபோல்டரில் போய் அந்த வெப்பேஜ்கிட்ட போயிட்டு டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வெப் ப்ரௌசரில் ஓப்பன் ஆயிரும். நான் டிஃபால்ட்டாக க்ரோம் வச்சுருக்கனால எனக்கு க்ரோமில் ஓப்பன் ஆகுது. உங்கள் டிஃபால்ட் ப்ரௌசர் எதுவோ அது ஓப்பன் ஆகும் கைஸ். இது வந்து நான் பாடியில் ஒன்றும் எதுவுமே கொடுக்கல, அதனால் இங்கே பிளாங்காக இருக்குது. ஸோ கைஸ் சாரி, நான் பாடியில் எதுவும் கொடுக்கல, நான் ஃபைலை சேவ் பண்ணாமல் போயிட்டேன். சேவ் பண்ணாதனால அங்கே எதுவும் டிஸ்பிளே ஆகலை.
இப்போ இங்கே வந்து இங்கே ரிஃப்ரெஷ் பண்ணோன்னா ஹலோ வேர்ல்ட் திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் HTML பேஜ்ங்கிறது டிஸ்பிளே ஆகுது. இந்த H1ங்கிறது ஹெட்டிங், பிங்கிறது பேராகிராஃப். ஸோ இந்த மாதிரி நம்ம பாடி உள்ளே யூஸ் பண்ணுற டேக்ஸ்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் ஒன்று கிளியராக பார்ப்போம். ஸோ இதுதான் ஒரு பேசிக் HTML ஃபார்மேட். ஸோ ஆனால் நீங்கள் நான் நோட்பேட் யூஸ் பண்ணட்டுமா ப்ரோன்னு கேட்டிங்கன்னா நான் வந்து VS கூட சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா இது வந்து நீங்கள் ஒவ்வொரு தடவையும் இங்கே கோட் போட்டு உங்களால் ஃபைல் மேனேஜரில் போயிட்டு ஒவ்வொரு தடவையும் பார்க்க முடியாது. நீங்கள் VS கோட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். இதுதான் VS கோட். ஸோ இந்த VS கோடில் வந்து நீங்கள் எடுத்தோடனே உள்ளே வந்தோடனே ஓப்பன் ஃபோல்டர்னு கொடுத்து இங்கே எந்த ஒர்க் ஸ்பேஸோ அந்த ஃபோல்டரை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இங்கே ஃபோல்டர் இந்த பட்டன் இந்த ஐக்கான் யூஸ் பண்ணி ஃபோல்டர் க்ரியேட் பண்ணலாம். இது யூஸ் பண்ணி ஃபைல் க்ரியேட் பண்ணலாம். ஸோ இந்த ஃபஸ்ட் வீடியோ போடுறதுனால இந்த ஃபஸ்ட் வீடியோங்கிற இதில் நான் புது ஃபைல் க்ரியேட் பண்ணுறேன். நான் index.html நேம் பண்ணுறேன். ஸோ கைஸ் மறந்துடாதீங்க, எப்பயுமே நம்ம வந்து HTML யூஸ் பண்ணுறதுனால .htmlங்கிற ஃபார்மேட் தான் ஃபைல் சேவ் பண்ணும். ஓகே, சேவ் பண்ணுறோம். ஸோ VS கோட் நான் ஏன் யூஸ் பண்ணலான்னு சொன்னால் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கைஸ். ஏன்னா ஏற்கனவே இதில் வந்து நிறையா கோட் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. நம்ம HTML யூஸ் பண்ணும்போது நமக்கு நிறைய இடத்துல எரர் இருந்தால் தானாகவே நமக்கு வந்து சொல்யூஷன்ஸ் காமிக்கும். அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெறும் HTMLனு போட்டோன்னாவே இங்கே HTML ஃபைல் இருக்குல்ல கைஸ், அது க்ரியேட் பண்ணால் நமக்கு பேசிக்கான HTML கோட் வந்துடும். ஸோ இந்த பேசிக்கான HTML கோட் வந்துடும். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம டைட்டில் நம்ம என்ன வேணுமோ மாற்றிக்கலாம். டைட்டில் அப்புறம் பாடி எது வேணும்னா டைப் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் VS கோட் நம்ம ஏன் யூஸ் பண்ணலான்னா இந்த மாதிரி எக்ஸ்டென்ஷன் ஒரு ஃபீச்சர் இருக்குது கைஸ். இந்த எக்ஸ்டென்ஷன்ஸில் போயிட்டு நிறையா இருக்குது. இந்த பிளாக் பாக்ஸ் AI .flutterங்கிறது தான் தனித்தனி லாங்குவேஜ். இந்த பிளாக் பாக்ஸ் AI அது மாதிரி நிறையா இருக்குது. நான் மெயினாக வந்து இந்த லைவ் சர்வர் இந்த மாதிரி எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த லைவ் சர்வர் யூஸ் பண்ணி என்ன பண்ணுவோன்னா நம்ம வெப்பேஜை ஒவ்வொரு தடவையும் போய் ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணாமல் டேரெக்டாக இங்கே கோ லைவ்னு இருக்குது பார்த்தீங்களா கைஸ், இதை யூஸ் பண்ணி நீங்கள் டேரெக்டாக உங்கள் வெப்பேஜை ரன் பண்ணலாம். இங்கேருந்து ரன் பண்ணிக்கலாம். ஒவ்வொருத்தையும் ஃபைல் மேனேஜருக்குள்ளே போய் ரன் பண்ண தேவையில்ல கைஸ். டாக்குமெண்ட் இருக்குல்ல கைஸ், இதுதான் நம்ம வெப்பேஜோட டைட்டில். நம்ம என்ன நேம் கொடுக்குறோமோ டைட்டிலுக்குள்ளே அந்த டைட்டில் தான் இங்கே வரும். நான் ஸ்டார்டிங்கே சொன்னேன்ல கைஸ், அந்த மாதிரி. ஸோ இந்த வெப்பேஜில் எதுவுமே நம்ம டைப் பண்ணல பாடியில், அதனால் இங்கே வந்து எம்டியாக இருக்குது. ஸோ கைஸ் இதுதான் பேசிக் HTML கோட். அப்புறம் இதுதான் வெப்பேஜோட கான்செப்ட். ஸோ அப்கமிங் நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டு டேக்ஸ், அதுக்கப்புறம் எப்படி வெப்பேஜ் ஹோஸ்ட் பண்ணணும் எல்லாத்தையும் பார்க்கலாம். ஸோ VS கோட் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், இல்லாட்டி உங்களுக்கு HTML டவுட் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை உங்களுக்கு எதுவும் கோடு வேணுமா, இல்லை எந்த டவுட் இருந்தாலும் கேளுங்கள், நாங்கள் கீழே உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவோம். ஸோ தேங்க் யூ கைஸ்.